அனைவருக்கும் வணக்கம். இது கிட்டத்தட்ட 8 நாளாக என் தென்மீன்கண் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு என்ன பண்ணேன்னா, 10 கன்று வச்சிருக்கேன். பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 10 வச்சிருக்கேங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அப்போ பாருங்கள், இங்கே 2, 4, 6, 8, இங்கே ஒரு 3, 11 வச்சுருக்கேன். 11க்கு பார்த்தீங்கன்னா 66 வருது. அதாவது 6.6 வோல்ட் வருதுங்க. ஆம்பியர் பார்த்தீங்கன்னா சராசரி எல்லாமே 200 வச்சு பார்த்தோம்னா, மல்டிமீட்டர் 200 வச்சு பார்த்தோம்னா 0.1.0 அப்படின்னு என்னதுன்னா 100 மில்லி ஆம்ப், அவ்வளோதான். 200 வச்சு பார்த்தா 100 மில்லி ஆம்ப் வருது. பேட்டரியும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேட்டரியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அது சார்ஜ் எடுத்துக்குது. அது பார்த்தேன் நான். இப்போ நான் என்ன பண்ணேன்னா, இப்போ இந்த பேட்டரியை வந்து சார்ஜ் டவுன் பண்ணுறதுக்காக வேலையை பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 7 எவ்வளோ இருக்குது பாரு நீங்களே இருக்குது. இது வந்து சோதிக்கணும் மாதிரி. அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 5 வோல்ட்டும் 2000 மில்லி ஆம்ப் இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 6.6 வோல்ட்டும் 100 மில்லி ஆம்ப் இருக்குது. அதனால் இது முழுமையாக சார்ஜ் இருக்கனால ஒன்றுமே காட்டலை. ஒரு முயற்சி பண்ணுறேன். இப்போ வந்து 11 வச்சுருக்கேன். முன் வரிசையில் 8ம் பின் வரிசையில் ஒரு 3 வச்சுருக்கேன். சரிங்களா? இப்போ 11 இருக்குது. 11க்கு 66 ஆகுது. 6.6 வோல்ட்டு. அதனால் இது தொடர்ந்து 8 நாளாக இது 8 நாள் எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. அலுமினியம் கரைஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. இப்போ வந்து ஏன்னா இந்த பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, இந்த KOHம்பாங்க இல்லையா, அது வந்து சோப்பு, அதில் நம்ம உடம்புக்கு போடுற சோப்பில் வந்து பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு பயன்படுத்துவாங்க. அதை வந்து ஒரு 3க்கு போட்டு பார்த்தேன். அது வந்து ஓரளவுக்கு 400 மில்லி 500 மில்லி ஆம்பு காட்டி இப்போ அது 100 மில்லி ஆம்பில் நிற்கிது. அடுத்தது வந்து அந்த உடம்புக்கு போடுற குளியல் சோப்பு இருக்கு இல்லையா, அதை வந்து கரைச்சி போட்டு பார்க்கலான்னு பண்ணியிருக்கேன். ஒரு 3 பண்ணி பார்த்தேன். கொஞ்சம் எதை காட்டுது. ஆம்பியர் பார்த்தீங்கன்னா, இந்த வோல்ட் பார்த்தீங்கன்னா அதுவும் அப்படித்தான் 600 மில்லி வோல்ட் காட்டுது. ஆம்பியர் பார்த்தீங்கன்னா ஒரு 200 300க்கு போயிட்டு ஒரு 100 மில்லி ஆம்பியர் நிற்கிற மாதிரி தெரியுது. மொத்தத்தில் இப்போ 7 நாள் 8 நாள் எல்லாம் கலந்துருக்குது. இப்போது NaOHம் கலந்துருக்குது. அப்புறம் வந்து H2SO4ம் கலந்துருக்குது. KOHம் கலந்துருக்குது. எப்படி இருந்தாலும் அலுமினியம் கரைகிறது. அந்த அலுமினியம் அது லோயஸ்ட் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. லோயஸ்ட் எலக்ட்ரான் லெவல்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஹையஸ்ட் லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோயஸ்ட் எனர்ஜி என்னென்னு பார்க்குறோம். அதுக்கு தான் நோக்கம். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. வாட் இஸ் an எனர்ஜி லெவல் அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் படிச்சிருப்பீங்க 10ஆம் 12ஆம். அந்த எனர்ஜி லெவலில் பார்க்கும்பொழுது லோயஸ்ட் எனர்ஜி லெவலில் வந்து நமக்கு அதுதான் அதிலிருந்து நம்ம எப்படி நம்ம தொடர்ந்து மின்சாரம் எடுக்கலாம்ங்கிறது தான் கேள்வி. மொத்தத்தில் 0.6 வோல்ட்டு குறையிறதில்ல. இந்த ஆம்பியர் வந்து ஒரு அளவுக்கு ஒரு 100 மில்லி ஆம்பில் நின்றுச்சுன்னா அதை வச்சு நம்ம தண்ணீரை ஹைட்ரஜனை பிரிக்கிறது மட்டும் ஏதாவது சாதாரண வேலைகளை பண்ணலாம். கைபேசியை நம்ம வந்து முன்னேற்றம் பண்ணலாம். அதில் எந்த சந்தேகம் இல்லை. பார்ப்போம் என்ன எடுக்குன்னு பார்க்குறோம். முயற்சி பண்ணுங்க. ரொம்ப மலிவானது, எளிவானது. எல்லாரும் அது செய்யலாம். விளையாட்டாக கூட செய்யலாம். செலவெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அதுக்கான விளக்கத்தை வந்து நான் கீழே கொடுக்குறேன். அதை வாங்கி நீங்கள் செய்யுங்க. நன்றி.